மூடிக்கொண்டு யாரோ சென்ற பாதையில் நாம் பயணம் செய்யாமல் இருக்கலாம். நமக்கான பாதையை நாமே தேர்ந்தெடுக்கலாம். நமக்கான பாதையில் பயணம் செய்வது நிச்சயமாக வெற்றிகரமான பாதையாகவே இருக்கும், பயணமாகவும் இருக்கும். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, யாருடனும் எப்பொழுதும் உன்னை ஒப்பிட்டு பார்க்க நினைக்காதே. நீ அப்படி செய்வது உன்னை நீயே அவமானப்படுத்துவதற்கு சமமாகிவிடும். ஆம் என் குழந்தையே, உனக்கென்று ஒரு பாதை இருக்கிறது, உனக்கென்று ஒரு பயணம் இருக்கிறது, உனக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த தனித்துவத்தை வைத்து எப்படி பிரம்மாண்ட வெற்றியை பெறலாம் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. ஆம் என் குழந்தையே, வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இருக்க கற்றுக்கொள். நீ சந்திக்கும் பின்னடைவுகள் எல்லாமே ஒரு சிறிய சறுக்கல்கள் தானே தவிர உனக்கான வீழ்ச்சி அல்ல என்பதை புரிந்து கொள். ஒவ்வொரு சறுக்கல்களிலும் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது இது சின்ன ஒரு சறுக்கல் என்பதுதான். முயற்சியை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. அந்த முயற்சிதான் உன்னுடைய வாழ்வை அர்த்தமுள்ளதாகவே மாற்றும். இழப்புகள் எதுவுமே இல்லாமல் எந்த வெற்றியும் கிடைக்காதுதான் என் பிள்ளையே. ஆனால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாகவும் விவேகத்தோடும் எடுத்து வைத்தாலே போதும். இழப்புகள் ஏதுமில்லாமல் உன்னால் சுலபமாக வெற்றியை காண முடியும். வெற்றி மட்டுமே உன் குறிக்கோளாக இருக்கட்டும். வெற்றி மட்டுமே உன் குறிக்கோளாக இருக்கட்டும். அந்த வெற்றியை அடையும் வரை அதற்காக ஓய்வில்லாமல் போராடிக்கொண்டே இருக்க கற்றுக்கொள். உன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதற்காக ஒருபோதும் தயங்கி நிற்காதே என் பிரியமே. தோல்வியிலிருந்து நிறையவே பிறக்கிறது. தோல்வியிலிருந்துதான் உனக்கான பிரச்சனைக்கான தீர்வும் உனக்கு கிடைக்கும். எனவே எப்பொழுதுமே தோல்வியை கண்டு பயந்து கொண்டே இருக்காதே. ஒப்புக்கொள்ளாத தோல்வியிலிருந்து நீ எதையுமே கற்றுக்கொள்ளவே முடியாது என் பிரியமே. நீ எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் சரி, நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு. மனதார செய்யும் முயற்சிகள் மகத்தான வெற்றிகளை உனக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும் என்பதே நிதர்சனமான உண்மை. உன்னுடைய இலக்கிலிருந்து ஒருபோதும் விலக நினைக்காதே என் பிரியமே. ஒருபோதும் விலக நினைக்காதே. உன்னுடைய இலக்கை விட்டு நீ கொஞ்சம் விலகினாலும் சரி, அந்த இலக்கை அடைவது என்பது மிக மிக கடினமானதாகிவிடும். நீ உண்மையிலேயே உன்னுடைய வாழ்வை விரும்புகிறாய் என்றால் நேரத்தை மட்டும் எதற்காகவும் வீணடிக்க நினைக்காதே. நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளும் நேரங்களால் உருவாக்கப்படுவதுதான் உன்னுடைய மகத்தான வெற்றி. அதுதான் உன்னுடைய வாழ்வு. யார் உனக்கு துணையாக நின்றாலும் சரி, யார் உனக்கு எதிராக நின்றாலும் சரி, என்னால் முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை உனக்கு வேண்டும். அதுதான் உன்னுடைய வெற்றியின் முதல் படி. எந்த ஒரு செயலையும் சரியாக திட்டமிட கற்றுக்கொள். அதற்காக திட்டங்களை மட்டுமே வகுத்து கொண்டு எந்த செயலையும் தொடங்காமல் விட்டுவிடாதே என் பிரியமே. ஒரு செயலை துவங்குவதுதான் கடினம். அந்த செயலை துவங்கிவிட்டால் பின் தனி உத்வேகம் தானாகவே வந்துவிடும். எளிதில் அதை விரைவாக முடித்துவிடவும் முடியும். ஆழம் தெரியாமல் எந்த செயலிலும் இறங்கி விடாதே என் பிரியமே. எப்பொழுதும் முழுதாக ஒன்றை பற்றி அறிந்த பிறகு உன்னுடைய முயற்சியை முன்னெடுக்க கற்றுக்கொள். எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் நீ செய்யும் செயல்கள் உனக்கு ஏமாற்றத்தையும் தோல்வியையும் தான் பரிசாக கொடுக்கும் என்பதை புரிந்து கொள். ஆம் என் குழந்தையே, பொறுப்போடு இரு, நம்பிக்கையோடு இரு. தேவையில்லாததை நினைத்து நினைத்து வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. அனைத்தையும் எதிர்த்து போராடி வெற்றி கொள்ள கற்றுக்கொள். வெற்றி என்பது முடிவும் அல்ல, தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல. இந்த இரண்டுமே உன்னை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது என்பதை புரிந்து கொண்டு வெற்றி பெற்றுவிட்டோமே என்று
சந்தோஷமும் படாதே, தோல்வி அடைந்து விட்டோமே என்று வருத்தமும் கொள்ளாதே. வாழ்க்கை அடித்து உன்னை கீழே தள்ளினாலும் கூட போராடி மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையை வெற்றி கொள்ளும் தகுதியாகவே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையை கடந்து செல்ல கடினமாக இருக்கலாம் குழந்தையே உனக்கு. நாளை அதைவிட மோசமாக கூட இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இரு. நாளை மறுநாள் உனக்கான புதிய விடியலாக கூட இருக்கலாம். புதிய விடியலாக உனக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக தயங்கி நிற்காதே என் பிரியமே. பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை இன்னும் இங்கு யாருக்கும் கிடைத்துவிடவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, அது உன்னை உயர்த்துவதற்காகத்தான் வருகிறது என்பதை புரிந்து கொள். உண்மையில் பிரச்சனைகள் தான் வாழ்வில் மிகப்பெரிய சாதனைகளையும் மிக உறுதியான வெற்றியையும் உருவாக்குகிறது என்பதை புரிந்து கொள். யாரெல்லாம் போராடி கடினமாக உழைக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அதற்கான பலன் கிடைத்தே தீரும் என்பதே உண்மையும் உண்மை. எதையுமே பார்க்காமல், எதையுமே எதிர்நோக்காமல் போராடவும் எப்பொழுதுமே தயாராக இருக்க கற்றுக்கொள். நாளைக்கான வெற்றி எப்படி பெறுவது என்று யோசிப்பதை விட இதுவரை தோல்வி அடைந்தது எப்படி என்று யோசித்துப் பார். நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய். நீ பெறுகின்ற ஒவ்வொரு தோல்விக்கும் நீ அடையப் போகும் மிகப்பெரிய வெற்றிக்கான பாடத்தை நிச்சயமாக மறைத்து வைத்திருக்கும். அதை தெரிந்து கொண்டு தெளிவாக முன்னேறி சென்று கொண்டே இரு. அனைவருக்குமே ஒரே மாதிரி திறமைகள் இல்லாமல் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரியான வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. ஆம் என் குழந்தையே, அனைத்திற்குமே கிடைத்திருக்கிறது. நீதான் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னை வளர்த்து கொள்ளாமல் இல்லாமல் உன்னை வளர்த்து கொள்ள கற்றுக்கொள். வெற்றி வந்தால் மகிழ்ச்சியடைவதும் தோல்வி வந்தால் துவண்டு போய்விடுவதும் சரியானதல்ல என் பிரியமே. வெற்றியும் தோல்வியும் வாழ்வில் ஒரு அங்கம்தான். அதை பக்குவத்தோடு சமநிலையில் அணுக பழகிக்கொள்ள கற்றுக்கொள். பக்குவத்தோடு இருக்க கற்றுக்கொள். மனதை நிதானமாக வைத்துக் கொள்ள கற்றுக்கொள். உனக்கான வெற்றிக்கான பாதையை தேர்ந்தெடுத்த கற்றுக்கொள். அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நடக்கும், உனக்கு சாதகமாகவே நிகழும். இதுதான் உனக்கான பாதை என்று தேர்ந்து எடுத்த பிறகு ஒரு அடி கூட பின்னோக்கி எடுத்து வைக்க எண்ணாதே என் பிரியமே. உனக்கான பிரம்மாண்டம் உனக்காகவே காத்திருக்கிறது. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன். நீ என்ன செய்கிறாய் என்பதை அறிந்து செய்தால், அதை புரிந்து செய்தால், செய்வதையெல்லாம் விரும்பி செய்தால், செய்வதை எப்பொழுதும் நம்பிக்கையோடு செய்தால் உனக்கு வெற்றி பெறுவது என்பது மிக மிக எளிதான காரியம்தான். உனக்குள் நீ எந்த மாற்றத்தையும் நிகழ்த்தாமல் உன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் உருவாக்கவே முடியாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிரியமே, சூழ்நிலைகளுக்கேற்ப உன்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும். அப்படி மெருகேற்றிக் கொண்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் எளிதாக உன்னால் வெற்றியை ரசிக்க முடியும். எது ஒன்றையும் முயற்சி செய்துவிட்டு பாதியிலேயே நிறுத்திவிட்டால் அது தோல்வி என் பிரியமே, அது தோல்விதான். ஆம் என் குழந்தையே, மீதியையும் முயற்சித்து தொடர்ந்தால் அதுதான் வெற்றி என்று புரிந்து கொள். நீ பயணம் செய்யும் பாதையில் தொடர்ந்து தோல்விகள் மட்டுமே வருகிறதே என்று கலங்கி விடாதே. வெற்றியை எதிர்நோக்கிய உன் பாதையில் விலகிவிடாமல் உன் பயணத்தை சரியாக நீ மேற்கொண்டால் உன்னை நோக்கி வரும் தோல்விகள் அனைத்தும் ஒரு நாள் நிச்சயமாக வழி தவறி போய்விடும். வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று நினைத்து விட்டால் மட்டும் போதாது என் பிரியமே. அதற்காக உழைத்தால் மட்டும்தான் நீ மாற்றத்தை மிக சுலபமாக அடைய முடியும். நீ தோற்பதற்காக பிறக்கவில்லை. கட்டாயமாக உன் அப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதத்தால் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிப்பாய், ஜெயித்து காட்டுவாய். சாயிநாதா,
பல நாட்களாக நான் உங்களிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாகி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது என்று நீ என்னிடம் புலம்புகிறாய். சில சமயம் கோபமாக கூட பேசுகிறாய் குழந்தையே. ஆனால் சிறிது நேரம் கழித்து வந்து நீயே என்னை மன்னித்து விடுங்கள் சாயிநாதரே, நாங்கள் உங்கள் மனதை புண்படுத்தியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று நீயே என்னிடம் வந்து மன்னிப்பும் கேட்கிறாய். அன்பு இருக்குமிடத்தில்தான் கோபமும் இருக்கும் குழந்தையே. நீ என்மேல் கோபப்பட்டால் நான் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஏதோ உன் மன வேதனையினால்தான் நீ என்னிடம் வந்து இப்படி கொட்டுகிறாய் என்பது எனக்கு புரியும். உன் மன வேதனையை அனைத்தையும் என்னிடம் வந்து கொட்டிவிடு. நிச்சயமாக உன் வேதனைக்கு, உன் மன வலிக்கு மருந்தாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என் பிள்ளையே. குழந்தையே, வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீ தேடுவது எனக்கு வியப்பாக இருக்குது குழந்தையே. நீ எங்கு போய் தேடினாலும் அது உனக்கு கிடைக்கவே போவதில்லை. ஏனென்றால் அது உன்னில்தான் இருக்கிறது. நீ மனதை நிம்மதியாக வைத்து கொண்டாலே போதும், சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் தானாகவே வந்து குடிக்கொண்டுவிடும் உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும். கண்மணியே, சந்தோஷம் என்பது உலக பொருட்களில் இல்லை, அது உள்ளத்தில்தான் இருக்கிறது. நிம்மதி என்பது நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்தாலே போதும், நிம்மதி தானாகவே வந்துவிடும். ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலே போதும், நிம்மதி தானாகவே தென்றலாய் உன் இதயத்தை வந்து தழுவும். எனவே என் குழந்தையே, என்றைக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளியில் போய் தேடாதே. ஏனென்றால் அது எங்குமே வெளியில் இல்லை. உன்னை மாற்றும் எல்லா மாறுதலாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது. உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே உனக்குள் பல நிகழ்வுகளை நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைய சில வழிவகைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் சாயிநாதர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார். என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. நான் நிர்கதியாக இருக்கிறேன். தோள் கொடுக்க கூட எனக்கு யாருமே இல்லை என்று உனக்கு வரும் வேதனைகளையும் சோதனைகள் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தான் உனக்கு கொடுத்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. பிரச்சனைகளை நான் உனக்கு கொடுக்கவில்லை. நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனம் வேதனை அடைய வேண்டும், நீ கஷ்டத்தில் தத்தளிக்க வேண்டும் என்ற நினைப்பில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனதை பக்குவப்படுத்தவும், வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களின் திறமையை, அவர்களின் மனோதைரியத்தை, அவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த செயல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல. நீ இப்படி தவறாக நினைத்து கொண்டால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? எது நடந்தாலும் நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எதை செய்தாலும் 100 முறை யோசித்து செயல்படு. ஆனால் செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா என்ற சிந்தனை ஒரு முறை கூட உன் மனதில் எழவே கூடாது. அதை நடத்தி முடித்து காட்டுவதுதான் நம் வேலை என்ற எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருப்பேன். வழித்துணையாக வருவேன். முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் அனைத்து திசைகளிலும் உன் அப்பா உன்னில் இருக்கும் பொழுது எதற்காக இந்த பயம் உனக்கு? என் அன்பான பிரியமே, தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை ஆரம்பித்தவுடன் அதற்கான தீர்வும் விரைவிலேயே வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் பிரச்சனைக்கான தீர்வும் விரைவில் உன்னிடத்தில் வந்து சேரும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது, அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்ற சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும், சுலபமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்தே விடலாம். உனக்கு துணையாக அப்பா எப்பொழுதும் இருக்கும் பொழுது பிரச்சனைகளை கண்டு எதற்காக மனம் கலங்கி நிற்கிறாய்? இது உன் சாயின் கணக்கு. என் கணக்கு எப்பொழுதும் தப்பாகாது குழந்தையே. இவ்வளவு காலமாக நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு பிறக்கப் போகிறது. நல்ல வாழ்வு உனக்கு அமையப் போகிறது.
தைரியமாக இரு. உன் கண்ணில் எப்பொழுது கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து உன் கஷ்டம் போக்க உன் சாயப்பா வருவேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருக்கும் என் பக்தனை எப்பொழுதும் நான் ஏமாற்றியதே இல்லை. கண்டிப்பாக வருவேன், வந்து உன் கண்ணீரை துடைப்பேன், உனக்கு வேண்டியதை அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நான் வருவதற்கான அறிகுறி உன் கண்களுக்கு நிச்சயமாக புலப்படும். இது சாய் அப்பாவின் கணக்கு. என் கணக்கு எப்பொழுதும் தப்பாகாது. உனக்கான நேரம் வந்துவிட்டது என் கண்மணியே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயம் இனி உன் வாழ்வில் வேண்டவே வேண்டாம். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருக்கிறேன், இருப்பேன், இனியும் இருப்பேன். எல்லாம் சுபமாக நிகழப்போகிறது. உன் வாழ்வில் எப்பொழுதும் வெற்றி மட்டுமே உன்னை சூழ்ந்து கொள்ளும். அதற்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை, பக்தி, பொறுமையோடு சரணடைந்தால் உனக்கு வேண்டியது அனைத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுக்க ஆசைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். என் ஆசையை விரைவில் நான் நிறைவேற்றியும் கொள்ளுவேன். என் பிள்ளையின் கண்களில் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே உன் சாய் அப்பாவும் விருப்பம் இருக்கிறேன். என் விருப்பத்தை கூடிய விரைவில் நிறைவேற்றிவிடு. என் பாதத்தில் வந்து உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் கொட்டிவிடு. பிறகு என்ன, எல்லாமே சுபமாக முடிந்துவிடும். உன் கண்களில் ஆனந்த கண்ணீரை நிச்சயமாக பார்க்கலாம். குழந்தையே, நம்பிக்கையோடு உனக்கான ஒரு இனிப்பான செய்தியோடு நிச்சயமாக உன் சாயப்பா வருவேன். இதுதான் வெற்றி அடைவதற்கான மிக சிறந்த ரகசியமாகவே இருக்கும். அதிலும் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும். பிடிச்ச வாழ்க்கையை, தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ்பவனே மிக மிக அதிர்ஷ்டசாலி. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும், தனக்கு என்ன வாழ்க்கை கிடைத்திருந்தாலும் தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கையை வாழ்பவனே புத்திசாலியாகிறான். மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகத்தில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ கற்றுக்கொண்டோமேயானால் யாருடைய மாறுதல்களும் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தையும் பெரும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தாது. எப்பொழுது உன் சாயி தேவாவிடம் பேசும் பழக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொள்கிறாயோ அப்பொழுதிலிருந்து தனிமையாக இருக்கிறோமே என்று உன் மனம் வருந்தவே வருந்தாது. நான் தான் உனக்கு துணையாக இருக்கிறேனே, பின் எப்படி உன் மனதிற்கு அந்த ஏக்கம் வரும்? நான் எப்படி வரவிடுவேன்? நான் உன்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ என்னை உணர்ந்து கொள். நடப்பது எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் நீ நல்ல செய்தியை, மகிழ்ச்சியான செய்தியை நிச்சயமாக கேட்பாய். நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறாயே. உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான். ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டிருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா? அல்லது ஏதாவது மாறிதான் விடுமா? நன்றாக சிந்தித்துப் பார். உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் எப்பொழுதுமே வருந்தாதே. என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது, அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. எதுவுமே நிரந்தரமல்ல. உலகமே நிரந்தரமல்ல. உன் உடலும் உனக்கு நிரந்தரம் அல்ல. ராஜாக்கள் கூலிகளாக ஆவதும் கூலிகள் ராஜாக்கள் ஆவதும் தான் உலக இயல்பு. உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எது உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போன்று 1000 மடங்கு உனக்கு கிடைக்கும். நான் கிடைக்க வைப்பேன். அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும். தன்னம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. உன்னுடைய தைரியத்தையும் இழக்காமல் விடாமுயற்சியோடு போராடும் குணத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது உன்னிடம் இருந்து எது பறிக்கப்பட்டதோ, உன்னிடம் இருந்து எது விலகி சென்றதோ அதை போன்ற 1000 மடங்கு உனக்கு நான் கிடைக்க செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய்.
வேதனைப்படவும் மாட்டாய். நீயும் வேதனைப்பட்டு கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்க மாட்டாய். எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய். எல்லாம் புரிகிறது. ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே, நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் மீண்டும் மீண்டும் எழுதிக்கொண்டே இருக்கிறது. என்னிடம் கேள்வியாக அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். குழந்தையே, ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் அந்த சாயியின் அனுகிரகம் என்று நினைத்துக்கொள். கஷ்டம் வருவதும், கஷ்டம் வந்தால் சாயி தேவா நம்மை நெருங்கி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள். இந்த துன்பம் உனது கடந்த கால தவறுக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள். எப்போதும் சாயி பாபாவே ஆகிய என்னப்பா என்னுடன் கூடவே இருக்கிறார். என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார். எந்த துன்பத்திலும் என்னை காப்பாற்றுவார். எனக்காக அவர் உழைத்து கொண்டே இருப்பார். என்னை வெற்றியடைய வைப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை, உறுதிமொழிகளை உனக்குள் எடுத்துக்கொள். நீ நினைப்பது போல், உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக முடியாது குழந்தையே. நான் அதை அனுபவிக்கவும் மாட்டேன். சந்தோஷமாக இரு. எதை நினைத்தும் கவலையே வேண்டாம். காலங்களும் நேரங்களும் எனக்கு எதிராக சுழல்வது போல் எனக்கு தெரிகிறது. நான் இந்த பக்கம் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த பக்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் திட்டம்தான் என்ன என்பது எனக்கு புரியவே இல்லை. நான் என்னதான் செய்வது என்று புலம்பிக் கொதிக்கிறாய். கலங்காமல் இரு என் குழந்தையே. பொறுமையாக இரு. உன்னுடைய பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான் என்பது உனக்கு சந்தேகமில்லைதானே? ஆனால் நிகழவே முடியாத விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வல்லமையும் வலிமையும் உடையவை அவை இரண்டும். பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. நம்பிக்கையோடு இரு. உனக்கானது நடக்கவே நடக்காது என்று, நிகழவே நிகழாது என்று நீ நினைத்த விஷயத்தையும் நான் முடித்து காட்டுவேன். நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கவலைப்படுவதோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமாக இரு. மனதுக்குள் அழுது கொண்டிருக்கும் உன்னோடு உன் சாயப்பா பேச வந்திருக்கிறேன். வெளியில் சிரித்து கொண்டும் மனதுக்குள் அழுது கொண்டிருப்பது எனக்கு தெரியாமலா போய்விடும்? உன்னுடைய விதி மாறும் தருவாயில் நிச்சயமாக இது உன் கண்களுக்கு படும். நீ நிச்சயமாக இதை கேட்பாய். தவிர்க்கு விட்டுவிடாதே. கண்டிப்பாக கேட்பாய்தானே? சந்தோஷமாக இருக்கிறாய்தானே? மனமகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்தானே? முகத்தை மிக ஆனந்தமாக வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வது போல் மிக நன்றாகவே நடிக்கிறாய். உன் நடிப்பு உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன் துயரங்கள், உன் வேதனைகள் அத்தனையும் உன் மனதில் போட்டு பூட்டை போட்டு பூட்டி வைத்துக்கொண்டு ஊரை வேணால் நீ ஏமாத்தலாம். உன்னுடைய அப்பாவை நீ அவ்வளவு சுலபமாக ஏமாற்ற முடியாது. இது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் என்னிடமும் வந்து உன் நடிப்பை தொடர்கிறாய்? உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். இந்த துயரங்கள், இந்த சோதனைகளிலிருந்து எப்படி தப்பிப்பது, எப்படி வாழ்க்கையில் மீள்வது என்று அதற்கு பதில் தெரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருப்பதும் உன் சாயி தேவாவிற்கு மிக நன்றாகவே புரிகிறது. நான் மிக மோசமாக சூழ்நிலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். என் விதியே அப்படித்தான் போலும். நான் இந்த விதியோடுதான் வாழ்க்கையை வாழ வேண்டும் போலிருக்கிறது. கஷ்டத்தோடுதான் நான் என் வாழ்க்கையை வாழ வேண்டும் போலிருக்கிறது. என் வாழ்வே அவ்வளவுதான் என்று நீ நினைப்பது எல்லாமே எனக்கு புரிகிறது. விதிதான் ஒருவனது வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நான் ஏன் ஒரு காரியம் செய்ய முயற்சிக்க வேண்டும்? விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்றால் எனக்கு ஏன் ஆசைகள் வர வேண்டும்? நான் அதை அடைய, அந்த ஆசையை அடைய நான் ஏன் உழைக்க வேண்டும் என்றெல்லாம் என்னை பார்த்து கேட்கிறாய். உன்னுடைய கேள்வி
சரிதான். விதி என்பது பெரும்பாலுமே நமது மன சமாதானத்திற்காகவே பயன்படுத்துவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லையா? விதி முடிந்துவிட்டது, அதனால் அவன் இறந்து விட்டான். தோற்க வேண்டும் என்று விதி, அதனால்தான் அவன் தோற்றிருக்கிறான். அவனுக்கு விதிக்கப்படவில்லை, அதனால்தான் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் விதி நன்றாக இருக்கிறது, அதனால்தான் அவன் மிக சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறான் என்று சமாதானம் செய்து கொள்வதற்காகவே தான் விதியை அனைவரும் பயன்படுத்துகின்றனர்.